பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், அநேகரை நாம் பார்க்கிற பொழுது கடந்த காலங்களை குறித்து மிகுந்த வேதனையோடு கூட இருப்பார்கள். கடந்த நாட்களில் வந்த பிரச்சனைகள், சோர்வுகள், வியாதிகள், நெருக்கத்தின் நிலைகள், இன்னும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்த காலங்கள் இல்லையா? இன்னும் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், அல்லது தற்பொழுது இருக்கிற மிகவும் மோசமான நிலை, இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்று இவைகளெல்லாம் குறித்து அநேகர் கலக்கத்தோடு கூட இருப்பீர்கள். ஒருவேளை இதை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை இப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று ஆண்டவர் உங்களுக்காகத்தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வேதத்தின் மூலமாக என்ன பேச விரும்புகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதன் 43வது அதிகாரம் அதன் 18வது வசனம் மற்றும் 19வது வேத வசனம் இவ்வாறாக சொல்கின்றது: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைத்து பார்க்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்கள், ஒருவேளை கடந்த காலங்கள் நினைத்து பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சிந்தைகள் இருக்கலாம். இனியுள்ள நாட்களும் இப்படித்தானே இருக்க போகிறது. என்னுடைய வாழ்க்கையை வளர்வதற்கு, முன்னேறுவதற்கு எந்த ஒரு வழிவாசலும் தெரியவில்லையே, எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாதது போல் இருக்கிறதே. ஒருவேளை இனி எல்லா காலமும் இப்படியே இருந்து நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகுமோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், வேதம் தெளிவாக சொல்கிறது, அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி, ஒன்றுமில்லாத இடங்களிலே, வழிவாசலே இல்லாத இடங்களிலேயும் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி. பாருங்கள், ஒரு வழி கூட, எந்த ஒரு வாசல் கூட உங்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தின் வாசலை திறப்பேன் என்று சொல்லி இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஒருவேளை பலர் சொல்லி இருக்கலாம், இனி வாழ்வதற்கு கடினமான சூழ்நிலை, இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறது, இதை அடைக்க முடியாது, இல்லை இப்படி ஒரு வியாதி இருக்கிறது, இது உன்னால் தீர்க்க முடியாது என்று மருத்துவர்கள் கூட கைவிட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தெரியும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்ய என்னால் கூடும், உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாசல்களை உருவாக்க என்னால் கூடும் என்று சொல்லி இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்கிறது, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி. பாருங்கள், ஒன்றுமில்லாத இடத்திலே ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து மன்றாடுங்கள், ஆண்டுடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். இல்லாமையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கிறேன் ஐயா. வாழ்க்கையிலே இனி முன்னேறுவதற்கு வாசல் இல்லை, இனி வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி இல்லை, வியாதியை சுகப்படுத்துவதற்கு வழி இல்லை என்று சொல்கிற நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால், இன்று அவர்களுக்காக நீ ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வாழ்க்கை நிலைகளை மாற்றி ஆசீர்வதிங்க, வாசல்களை உண்டு பண்ணுங்க, வேலையிலே ஆண்டவரே தொழிலிலே வளர்ச்சிகளை காண கிருபை செய்யுங்க. வாழ்க்கை எந்தெந்த நிலைகளிலே மோசமாக இருக்கிறதோ எல்லா மோசமான நிலைகளையும் மாற்றி ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் பாதைகளை கர்த்தர் திறந்தருளுவீராக. கர்த்தரின் வாழ்க்கையிலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்து என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி எதிர்காலத்திலே நினைத்து சாட்சியை நிற்க கர்த்தர் கிருபை புரிந்தருளும். மீட்பர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.